Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னால் உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்பவே தேங்க் பண்ணுறேங்க. நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிவிட்டு சீக்கிரமே சில்வர் ப்ளே பட்டன் வாங்க போகிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய சப்போர்ட் தான். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதுக்குரிய வீடியோவை நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோலேயே இந்த ஹாப்பி நியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், இனியும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், எப்படி இருந்தது, எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரேபியன் ஜுர்பியான் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு ஹைதராபாத் பிரியாணி மாதிரி இருந்தால் கூட வாசமும் டேஸ்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணிக்குரிய மசாலாவை முதல்ல தயார் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ அளவுக்கு பிரியாணி பண்ண போகிறேன். 3 டீஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 7-8 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு 6 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை. இதெல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டியதில்லை. இதோடையே சேர்த்து நீங்கள் பிரியாணியிலேயே சேர்த்துக்கலாம், இல்லது நம்ம பிரியாணி செய்யலை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல வாசம் வந்துட்டு இதை எடுத்து மிக்சியில் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 4 வெங்காயம் நல்ல மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்ல பொன்முறுவலாக பொரிச்சுக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுருக்க வேண்டாம், ஏன்னா இது எடுத்து வச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் கலர் கூடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நம்ம பொரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 10 பூண்டு மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு 4 துண்டு இஞ்சியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். இதோட 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 1 கப் அளவுக்கு கணக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துருக்கேன். வழக்கமாக இதில் ரோஸ் வாட்டரில் கொஞ்சம் குங்குமப்பூ ஊற வச்சு சேர்ப்பாங்க. நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பிரியாணி எசன்ஸ் சேர்க்க போகிறேன். 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட 4 உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதில் நம்மளுடைய மசாலாவை சேர்த்துடலாம். இதோட நம்ம ஊற வச்ச குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸையும் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் பட்டர் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம். சிக்கனை டீப் ஃப்ரை பண்ண வேண்டியது இல்லைங்க. சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணியிலையும் நம்ம சேர்த்துருக்க மசாலாவில் உள்ள அந்த வாட்டர் கண்டென்ட்லேயும் தான் சிக்கன் குக் ஆகணும்.
லேசாக சிக்கனை புரட்டி விட்டுக்கலாம். சிக்கன் முழுசாக குக் ஆக வேண்டியது இல்லைங்க, ஒரு 3/4 அளவுக்கு குக் ஆனால் போதும். ஒரு 80% குக் பண்ணிக்கோங்க. ரைஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இதில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறோம், ஏன்னா லெமனை வெட்டி இந்த பிரியாணியில் வைப்போம். அதுக்காக லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் போதும். கொஞ்சம் பட்டை, பிரியாணி இலை. இதில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். இப்போ ரைஸ் ஒரு 80% குக் ஆகிடுச்சு. நம்ம வடித்து எடுத்து வச்சிடலாம். சிக்கனும் 80% குக் ஆகிட்டு சிக்கனில் உள்ள எல்லா கிரேவியும் வத்துற மாதிரி விட்டுறக்கூடாதுங்க. கொஞ்சம் கிரேவி இருக்கையிலேயே நம்ம எடுத்துக்கணும். ரைஸ் ரெடி ஆகிட்டு சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன் எடுத்து வச்சுக்கோங்க. 2-3 ஸ்லைஸ் லெமன், எலுமிச்சம்பழத்தை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நட்ஸ், நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா குங்குமப்பூ, இதுதான். இதை வச்சு நம்ம லேயர் லேயராக போட்டு தம் போட்டுடலாம். லேயர் எல்லாம் போட்டுட்டு லெமன் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நட்ஸ் எல்லாத்தையும் மேலே வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் தூவிக்கலாம். இதை ஒரு ஃபாயில் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் போட்டு விட்டுருங்க. ஒரு கனமான தோசைக்கல் மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். 20 நிமிஷம் தம்மில் போட்டு அடுப்பை அணைச்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் சிக்கன் ரெண்டுமே நல்லா குக் ஆகிருக்கு. ரைஸுமே பொல பொலன்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.